டைம் டிராவலர் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தவராசா அரியநேந்திரன் தமிழ் பொது வேட்பாளர் அறிவிப்பதில் தொடர்ந்து இழுபறி நிலை. மருத்துவர் அர்ஜுனா சிறையில் உணவு தவிர்ப்பு. தாய் அறிவுரை கூறியதால் மகிந்தவை கைவிட்டேன், ரோகித அபயகுணவர்த்தன எம்பி. அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை, எதிர்க்கட்சிகள் தயாராகி வருவதாக தகவல்கள் கசிவு. எதிர்வரும் 14ஆம் நாள் வரை வடக்கு கிழக்கில் மழைக்கு வாய்ப்பு, வானிலை அறிக்கை. பிரதமர் ஷேக் ஹசீனா ராஜினாமா, ஆட்சியை கைப்பற்றியது ராணுவம், பங்களாதேஷில் பதற்ற நிலை. தொடர்வென விரிவான செய்திகள். ஜனாதிபதி தேர்தலுக்கான தமிழ் பொது வேட்பாளர் தெரிவு தொடர்பாக 7 அரசியல் கட்சிகளும் 7 சிவில் சமூக அமைப்புகளும் யாழ்ப்பாணத்தில் ஒன்று கூடி நேற்று நண்பகல் முதல் பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளன. முன்னதாக இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகளின் போது தமிழ் பொது வேட்பாளராக களமிறக்குவதற்காக பல பெயர்கள் பரிசீலிக்கப்பட்ட நிலையில் நேற்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பாவனா அரியநேந்திரன் மற்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு உறுப்பினர் KV தவராசா ஆகியோரின் பெயர்கள் இறுதி செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த 2 பேரில் ஒருவர் நேற்று பொது வேட்பாளராக தெரிவு செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட போதும் நேற்று மாலை வரையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ஒருவரும் தெரிவு செய்யப்படவில்லை. மேலும் பொது வேட்பாளரை களமிறக்குவதில் இருக்கின்ற சாதக பாதகங்கள் பற்றி ஆராயப்பட்டது. முக்கியமாக நிதி விவகாரங்கள் பற்றி ஆராயப்பட்டது. பொது வேட்பாளருக்காக இதுவரை 1% திரட்டப்படவில்லை. பொது வேட்பாளராக களமிறங்குவதெனில் அதற்கான தயார்படுத்தல்கள் சரியாக செய்யப்பட்டிருத்தல் வேண்டும் என இருவருமே நிபந்தனைகள் விதித்துள்ளனர். பொது வேட்பாளர் என பத்திரிகையில் அறிவித்துவிட்டு தேர்தலை எதிர்கொள்ள முடியாதென இருவரும் குறிப்பிட்டுள்ளனர். வடக்கு கிழக்கு தழுவிய முழு அளவிலான பிரச்சாரம் செய்யப்படல் வேண்டுமெனில் பெருமளவு நிதி தேவை. பொது வேட்பாளரை தெரிவு செய்து அறிவித்தால் புலம்பெயர் தேசங்களில் இருந்து கோடி கோடியாக பணம் திரளும் என பொது வேட்பாளர் திட்டத்தை முன்னெடுத்த 7 தனிநபர்கள் சுரேஷ் பிரேமச்சந்திரன் உள்ளிட்டவர்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்தனர். எனினும் தற்போது நிதி விவகாரத்தில் தெளிவான நம்பிக்கை வழங்க வேண்டியுள்ளது. இந்த நிலையில் அடுத்த கூட்டத்தொடரில் இந்த தெரிவினை மேற்கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய கூட்டத்தின் போது பாராளுமன்ற உறுப்பினர்களான CV விக்னேஸ்வரன், தர்மலிங்கம் சித்தார்த்தன் போன்ற முக்கியஸ்தர்களும் கலந்து கொண்டிருக்கவில்லை. மேலும் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான அறிவிப்பு நாளை புதன்கிழமை அல்லது நாளை மறுதினம் வியாழக்கிழமை வெளியிடப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. மருத்துவர் அர்ஜுனா சிறைச்சாலையில் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார். மன்னார் பொது வைத்தியசாலைக்கு அனுமதியின்றி நுழைந்து முரண்பாட்டில் ஈடுபட்டதுடன் மகப்பேற்று வைத்தியர் அறைக்குள் நுழைந்து புகைப்படம் மற்றும் காணொளி எடுத்தமை தொடர்பிலேயே அர்ஜுனா கைதாகியிருந்தார். வைத்தியர் அர்ஜுனாவுக்கு எதிரான வழக்கு நகர்த்தல் பத்திரம் ஊடாக நேற்று திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது தாக்கல் செய்யப்பட்ட பிணை மனு நிராகரிக்கப்பட்டு தொடர்ந்து விளக்கமறியல் நீடித்து மன்னார் நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். அதே நேரம் அனுமதியின்றி வைத்தியசாலைக்குள் நுழைந்து வைத்தியருடன் காணொளி பதிவுகளை மேற்கொண்ட இருவரையும் விசாரணைக்கு உட்படுத்துமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். தாய் கூறிய அறிவுரையால் இம்முறை மகிந்த ராஜபக்ச அவர்களை கைவிட்டு ரணில் விக்ரமசிங்க அவர்களை ஆதரிக்க முடிவு செய்திருப்பதாக பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் ரோகித அபயகுணவர்த்தன குறிப்பிட்டுள்ளார். மகிந்த ராஜபக்சவின் மிகவும் விசுவாசியான அவர் இம்முறை அவரை கைவிட்டு எவரும் எதிர்பார்க்காத வகையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிக்க இருப்பதாக அதிரடி அறிவிப்பை வெளியிட்டார். களுத்துறையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய அவர் தனது இந்த முடிவுக்கான காரணத்தை வெளிப்படுத்தியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், என் அம்மாவுக்கு 87 வயது. கடந்த 2015ஆம் ஆண்டு மகனே மிஸ்டர் மகிந்தவை விட்டுவிட்டு வீட்டுக்கு வராதே என்று சொல்லியிருந்தார். ஆனால் இந்த முறை மகனே போய் ரணிலை ஜனாதிபதியாக வெற்றி பெற செய்வதற்கான வேலையை செய்யுமாறு கூறினார். அதனால் தான் இந்த முடிவை எடுத்தேன் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆளும் கட்சிக்கு எதிராக பாராளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டுவர எதிர்க்கட்சிகள் தயாராகி வருவதாக தகவல்கள் கசிந்துள்ளன.
ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்குள் ஏற்பட்ட பிளவு காரணமாக ஆளும் கட்சி பெரும்பான்மையை இழந்துள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக 100க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் தற்போது உள்ளனர். இதற்கு முன்னர் கிட்டத்தட்ட 120 எம்பிக்கள் அரசாங்கத்துக்கு ஆதரவு அளித்துள்ளனர். எவ்வாறாக இருப்பினும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் ஏற்பட்டுள்ள பிளவு காரணமாக நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட குழுவினருக்கு எதிரணியில் அமர்வதற்கான வாய்ப்பு அதிகம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் ஆளும் கட்சியின் பெரும்பான்மை பலத்துக்கு சவால் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அமைச்சர்கள் பலரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கருத்தோடு ஒன்றித்திருப்பதால் எதிர்க்கட்சியில் அமர்ந்தால் அமைச்சர் பொறுப்புகளில் இருந்து விட்டு விலக நேரிடும் என அரசியல் வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டிருக்கின்றன என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. வெப்பச்சலனம் மற்றும் காற்று வேகம் மாறுபாடு காரணமாக எதிர்வரும் 14ஆம் நாள் வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதிபராஜா குறிப்பிட்டுள்ளார். உள்நில பகுதிகளில் கனமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. ஏனைய பகுதிகளுடன் ஒப்பிடும்போது முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார் மற்றும் திருகோணமலை மாவட்டங்கள் சற்று கனமான மழையை பெறும் வாய்ப்புள்ளது. எனவே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நெல் மற்றும் சிறுதானிய பயிர்களை அறுவடை செய்கின்றவர்கள் மழை தொடர்பில் அவதானமாக இருப்பதுடன் மேலும் வெப்பச்சலன செயற்பாடு காரணமாக இந்த மழை கிடைக்கும் என்பதால் இடி மின்னல் தொடர்பில் மிகவும் அவதானமாக இருப்பது அவசியம் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா தனது பதவியை ராஜினாமா செய்திருப்பதுடன் தலைநகரான டாக்காவை விட்டு வெளியேறியதை தொடர்ந்து இராணுவ ஆட்சி பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. பங்களாதேஷில் இட ஒதுக்கீட்டுக்கு எதிராக மாணவர்கள் போராட்டம் தீவிரமடைந்து வருகிறது. சமீபத்தில் நடந்த வன்முறையில் பலர் மரணமான நிலையில் பிரதமர் ஷேக் ஹசீனாவை பதவி விலக வலியுறுத்தி வந்தனர். பங்களாதேஷில் 1971ஆம் ஆண்டு போரில் பங்கேற்றவர்களின் வாரிசுகளுக்கு அரச வேலையில் இட ஒதுக்கீட்டை அமல்படுத்த 2018ஆம் ஆண்டில் அரசாங்கம் முடிவு செய்தது. இதற்கு மாணவர்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்து போராட்டம் நடத்தியதை அடுத்து அரசு நிறுத்தி வைத்தது. கடந்த சில மாதங்களுக்கு முன் இட ஒதுக்கீட்டை மீண்டும் அமல்படுத்தப் போவதாக அந்த நாட்டு அரசாங்கம் அறிவித்தது. இதை எதிர்த்து பங்களாதேஷ் மாணவர்கள் போராட்டத்தில் குதித்தனர். போராட்டம் வன்முறையாக மாறியதில் இதுவரை 105 பேர் மரணமடைந்தனர். டாக்காவை விட்டு பிரதமரும் அவரது சகோதரி ஷேக் ரிகானாவுடன் சேர்ந்து ராணுவ ஹெலிகாப்டர் ஊடாக பாதுகாப்பான இடத்துக்கு சென்று விட்டதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டிருக்கின்றன. இதனிடையே ஷேக் ஹசீனா இந்தியாவின் திரிபுரா மாநிலம் அகர்த்லாவில் தஞ்சமடைந்திருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. பிரதமர் அலுவலக உயர் அதிகாரி ஒருவர் குறிப்பிடுகையில் வன்முறை வெடித்ததும் பிரதமர் இல்லத்திலிருந்து ஷேக் ஹசீனா வெளியேறிவிட்டார். தற்போது அவர் எங்கு உள்ளார் என தெரியவில்லை. டாக்காவில் நிலைமை பதற்றமாக உள்ளது. போராட்டக்காரர்கள் பிரதமர் இல்லத்தை முற்றுகையிட்டு உள்ளார்கள். இவ்வாறு அவர் கூறினார். அந்த நாட்டு மக்களுக்கு ராணுவ தளபதி வக்கார் ஜமான் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் குறிப்பிடுகையில் ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்துவிட்டு நாட்டை விட்டு வெளியேறினார். இடைக்கால ஆட்சி அமைக்க நாங்கள் உதவி செய்வோம். முக்கிய கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் ராணுவம் ஆலோசனை நடத்தி வருகிறது. இந்த கடினமான நேரத்தில் நாட்டு மக்களின் ஒத்துழைப்பை எதிர்பார்க்கின்றோம். அனைவரின் பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கப்படும். மாணவர்கள் போராட்டத்தை கைவிட்டு வீடுகளுக்கு செல்ல வேண்டும். நாட்டில் அவசர நிலையோ அல்லது கட்டுப்பாடுகளோ தேவையில்லை. மேலும் பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் டைம் டிராவலர் செய்திகள் நிறைவடைகின்றன.